மதியம் வந்து கரஸ்பாண்டன்ட் கூப்பிட்டு விடுதாரு. அப்போ பியூன் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அம்மா உங்களை கரஸ்பாண்டன்ட் கூப்பிடுதாங்க அப்படிங்கும்போது, சார் வணக்கம் அப்படிங்கிறாங்க. வணக்கம்மா உட்காரு அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு லெட்டரை கொடுக்காங்க. இதை பார்த்துட்டு வாங்கி வச்சுக்கிறாங்க. ஏம்மா இந்த காலேஜ் நிர்வாகத்தில் நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. மதி ரொம்பவே சந்தோஷமாக பார்க்குறாங்க. கண்டிப்பாக நம்மளை பெர்மனன்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா நம்ம ரொம்ப நல்லாவே வேலை பார்க்குறோம், எல்லாருக்கும் பிடிச்சமான ஆளாக தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கரஸ்பாண்டன்ட் சொல்கிறாரு, நாங்கள் எடுத்த முடிவு தாம்மா, உன்னை வந்து பெர்மனன்ட் பண்ண போகிறதில்ல. அதுபோக இந்த வேலைக்கு நீ வேண்டாமா, நாளையிலேருந்து வராத, நீ வர வேண்டாங்கிறத தான் நான் லெட்டராக கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே மதிக்கு ஒன்றும் உடலை. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, நான் அப்படி என்ன சார் பண்ணிட்டேன், நல்லா தானே சார் எனக்கு கொடுத்த வேலையை நான் பண்ணேன் வச்சேன் அப்படிங்கிறாங்கம்மா. எதுவுமே என்கிட்ட பேசாதீங்க, நீங்கள் கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. மதிக்கு அழுகையை அடக்கவே முடியல, அழுதுகிட்டே வெளில வராங்க. வேலை பார்க்குறவங்க எல்லாருமே கேட்குறாங்க, மதி என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே பியூன் நடந்ததெல்லாம் சொல்லிடுறாரு. சொன்ன உடனே ஐயோ மதிக்கே வேலை பெர்மனெண்ட் ஆகலையே, அவள் தானே நல்லா வேலை பார்த்தா வச்சான்னு கூட இருக்கவங்களாம் சொல்கிறாங்க. அங்கே படிக்கிறவங்க எல்லோரும் என்ன மிஸ் இப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க, மிஸ் நாங்கள் எல்லோரும் பேசுகிறோம் வைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்ட்டு இருக்கும்போது இங்கே மலரும் ரேவதியும் கால் பண்ணுறாங்க. கான்ஃபரன்ஸில் பேசுகிறாங்க. பேசணுன்னா அக்கா அப்படிங்கிறாங்க. உடனே என்ன மலர் வாழ்த்துக்கள், நாங்கள் தான் வீட்டில் இருக்கோம், நீனா வேலைக்கு போய் சந்தோஷமாக இருக்கியே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அக்கா நான் சந்தோஷமாக இல்லைக்கா அப்படிங்கிறாங்க. உடனே என்ன சொல்கிற மதி அப்படின்னு சொல்லி மலர் பேசுகிறாங்க. ஆமாக்கா, என்னை வேலைக்கே வேண்டான்னு சொல்லிட்டாங்க, நான் வேலைக்கு பார்க்கல ஆய்க்கலன்னு அனுப்பிட்டாங்கக்கா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகிறாங்க. உடனே அழாத நான் சுரேஷை வர சொல்கிறேன், நீ கிளம்பி உடனே வீட்டுக்கு வா அப்படிங்கிறாங்க. சுரேஷுக்கு மலர் ஃபோன் பண்ணி ரொம்பவே சங்கடப்படுறா மதி, அவளை வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்களாம், பர்மனன்ட் லிஸ்ட்லேயும் அவள் பேர் இல்லையா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் சுரேஷ், சரி நீ இப்போ அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா எப்படி பேசுகிற, உன் பொஞ்சாதி அங்கே சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கா, நீ வந்து என்ன செய்யணும்னு கேட்டுட்ருக்க, போய் கூட்டு வா அப்படிங்கும்போது அண்ணி நான் போகல நீ அப்படிங்கிறாங்க. நீ தான் போகணும் சுரேஷ், நீ போய் கூட்டு வா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. என்ன நீ இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே போனோன்னே சுரேஷை பார்த்துன்னு ரொம்பவே அழுகிறாங்க. ஏன் அழுகிற, கிளம்பு போகலாம், இங்கேருந்து அழுதுகிட்ருக்காத, உனக்கு அழுகலாம் வருமா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மதி கடுப்பாகி பைக்கில் ஏறிடுறாங்க. நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டில் மலரை பார்த்தோன்னா ரொம்பவே அழுகிறாங்க. இதை பார்த்து ராஜலட்சுமி, ஏங்க இப்போவுமே நடிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டா போல், காலையில் தான் வந்து மலர் பேசலை வைக்கலன்னு சொல்லி ஒரு நடிப்பை போட்டா, அப்புறம் காலேஜுக்கும் புறப்பட்டு போயிட்டா, இப்போ நான் இப்போவும் வந்து அழுதுகிட்ருக்கா அப்படிங்கும்போது உனக்கு விஷயம் தெரியாதா, மாப்பிள்ளை எல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னார் அப்படிங்கிறாங்க. இன்னும் என்னங்க சொன்னார் அப்படிங்கும்போது, மதிய நாளையிலேருந்து வேலைக்கு வர வேண்டான்னு சொல்லிட்டாங்களாம், அது போக பெர்மனன்ட் லிஸ்ட்லேயும் பேர் இல்லையா, இன்னுமே எப்படி மலர் வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காளோ அதே மாதிரி செஞ்சுக்கிட்டு காலத்துக்கு இருக்க வேண்டியதான் என்ன அப்படிங்கிறாங்க. ஏங்க ரொம்ப சந்தோஷங்க, நான் உடனே போய் ஸ்வீட் ரெடி பண்ணுதேன், ஏன் மலரு அப்படிங்கிறாங்க. அத்தை அப்படிங்கிறாங்க. உடனே வா நம்ம ஸ்வீட் ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. அத்தை மதி ஏதோ ரொம்ப மனசங்கடத்தில் வந்திருக்கேன், நான் கூட இருக்கேன் அத்தை, நீங்கள் வேணால் ஸ்வீட் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி கூட போயிடுறாங்க. மதி ஏன் மதி அப்படிங்கிறாங்க. உடனே தெரிலக்கா, நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரில, நல்லா தாங்க கிளாஸ் எடுப்பேன், எல்லாருமே வந்து என்ன வந்து நல்லா தான் பண்ணுறேன் வைக்கிறேன்னு சொல்லுவாங்க, நிர்வாகத்துலேயும் என் பேர் தான் ஃபஸ்ட் லிஸ்ட்டாக வரப்போகுது அப்படி இப்படின்னு சொன்னாங்க, கடைசியில் என் பேரும் இப்போ இல்லை, வேலைக்கே வேண்டான்னு சொல்லிட்டாங்க, எனக்கு தான் புரியாத புதிராக இருக்குக்கா, என்ன பண்ணேன்னு எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னுட்டு ரொம்ப ஃபீலிங்காக இருக்காங்க. உடனே சரி நீ இருனா உனக்கு எதாவது சாப்பிட கொண்டு வரேன் அப்படிங்கிறக்கா, எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு கொஞ்சம் நேரம் தனியாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் இருந்துக்கிறாங்க. அப்போ சுரேஷ் வராரு. எப்பா மதியை பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. டேய் அவளை பார்க்கறதுக்கு என்னடா இருக்குது, அவள் வேலையை எப்படியாவது காலி பண்ணணும்னு நினச்சோம், பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சுரேஷ், என்னப்பா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, நானும் மாமாவும் எல்லாம் சேர்ந்தாண்டா பண்ணோம், இந்த வீட்டில் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கா, அதான் வேலையில் இருந்து அவளை வெளியே ஏற்றணும் அப்படின்னு நினச்சோம், பண்ணிட்டோம் அப்படின்ட்டு இருக்காங்க. இதை மலர் கேட்டுறாங்க. கேட்டு என்ன மாமா இப்படி சொல்கிறீங்க, அவள் எவ்வளோ சந்தோஷமாக வேலைக்கு போய்ட்டு இருந்தா, எனக்கு மன நிம்மதியே வேலை தான் சொல்லிக்கிட்டு இருந்தால் அந்த நிம்மதியை நீங்கள் கெடுத்தீங்களே அப்படிங்கும்போது, ஏய் மலரே அமைதியார், இந்த விஷயம் அவளுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கும்போது, என்னமாம்மா நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னோடனே சவுண்டு கேட்டு வெளில வராங்க மதி. ஏக்கா நீங்கள் என்ன பேசுனீங்க அப்படிங்கும்போது மலர் அப்படி ஷாக்காகி போய் நிற்காங்க. மலர் நீ எதுவுமே சொல்லக்கூடாது அவகிட்ட அப்படிங்கிறாங்க ராஜலட்சுமி. அத்தை இதை நான் சொல்லாமல் இருக்க முடியாது மதி, உன் வேலை வந்து நம்ம வீட்டில் உள்ளவங்களால தான் போயிருக்கு அப்படின்னோடனே மதிக்கு வந்த கோவத்தை பார்க்கணும். என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் எல்லோரும், நான் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும் அதான் ஒன்றுமில்லாமல் ஆக்குவீங்களோ அப்படிங்கும்போது ராகவன் சொல்கிறார், ஆமாம் இந்த வீட்டில் இருக்கவங்களும் ஒருத்தனையும் மறுவாதி கொடுக்க மாட்டேன், உன் பாட்டில் வேலைக்கு போவ வைப்ப, நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா,
ஏன் மலர் இந்த வீட்டு மருமகம் இல்லையா, சமைச்சிட்டு வச்சுட்டு இல்லையா அப்படியே பார்த்துக்கிட்டு, அதை மாதிரி நீ இரு அப்படிங்கிறாங்க. உடனே சுரேஷ் வந்து கேட்காங்க, என் வேலையை வந்து இல்லாமக்கிறதுக்கு இவங்களுக்கு யார் கொடுத்தா, ஆ அந்த இதை யாருக்கு கொடுத்தா அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே சுரேஷ் சொல்கிறாங்க, வீட்டில் அண்ணி மலரணி இருந்து என்னத்தை குறைஞ்சி போயிட்டாங்க, ஒழுங்கு தான் வீட்டில் இருந்து சமைச்சிக்கிட்டு ஒழுங்காக இரு, நீ வேலைக்கு போகக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன், எங்கள் மாமாவும் எங்கள் அப்பாவும் பண்ணிட்டாங்க, எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க. இங்கே மதிக்கு சரியான கோபமாகுது. இப்படிலாம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மதி ரேவதிக்கு கால் பண்ணுறாங்க. பாருங்கள் நீ இப்படிலாம் பண்ணியிருக்காங்க தங்கராஜனை அப்படின்னா, இப்படி பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க நீங்கள் வேலையை எப்படி பண்ணீங்க வச்சிங்க, அந்த பிள்ளை எவ்வளோ சங்கடப்பட்டு அந்த வேலை பெர்மனெண்ட் ஆகுது வரைக்கும் போயிருப்பா, அதை இப்படி பண்ணிட்டீங்களேங்க, நாங்கள் தான் படிச்சுட்டு வீட்டில் இருக்கோம், ஆனால் அவளாவது வேலை பார்க்குறான்னு சந்தோஷத்தில் இருந்தோம், நீங்கள் இப்படி பண்ணு நினச்சி கூட பார்க்கலாங்க, மதிக்கு ஏங்க இப்படி பண்ணீங்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு சவுண்டை வசதிக்கிட்டு இருக்காத, நான் தான் செஞ்சேன், என்ன நான் இப்பவும் சொல்லுதேன் நான் தான் செஞ்சேன், இன்னொரு வேலை பார்த்தாலும் அதை பார்க்கக்கூடாது தான் பண்ணுவேன், அவன் என்னமோ சமைக்க மாட்டான் வைக்க மாட்டான், அவன் தம்பிகிட்ட ஒழுங்காக குடும்பம் நடத்த மாட்டேன் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா, நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க வேலையெல்லாம் வந்து ஒருத்தவங்க வேலையை வந்து இல்லாமல் ஆக்குறதெல்லாம் சரியே கிடையாதுங்க, அதை நான் ஏற்றுக்கிடவே மாட்டேன் அப்படிங்கும்போது, உங்கள்கிட்ட எதுவுமே கேட்கல பாட்டு அப்படிங்கிறாங்க. இங்கே மதிக்கு மறுபடியும் இவங்க ரேவதி ஃபோன் பண்ணி, எது நினைக்காத, இவங்க இப்படி தான் இருக்காங்க, ஆனால் அவங்க சொல்லுறது நம்ம கேட்கணுன்னு என்ன இருக்குது, நாங்கள் தான் இப்படி இருந்துட்டோம், நானும் அண்ணியும் மலர் அண்ணியும், நீ அப்படி இருக்காத, ஏதாவது பரிட்சை எழுதி பாஸ் பண்ணி போ, அப்புறம் இவங்களுக்கு யாருன்னு நீ காட்டு அப்படிங்கும்போது, எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது, ஏன் இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை, நான் வந்து சுயமரியாதைக்கு ஒரு இழுக்கு வரையில் நான் வந்து அதை செய்ய மாட்டேன்னு சொன்னேன், வேறு என்ன நான் செஞ்சுட்டேன், தப்பாக செஞ்சுட்டேன், ஒன்றும் பண்ணல, அதுக்கு என் வேலை இப்படி பண்ணுவாங்களா வைப்பாங்களா அப்படிங்கும்போது, விடு மதி, நீ உன் திறமைக்கு நீ கண்டிப்பாக பெரிய வேலைக்கு போவ எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. ஃபோனை வச்ச கொஞ்ச நேரத்தில் மதியோட அப்பா, நான் என் மகளை பார்க்கணும் அப்படிங்கும்போது ராகவன் சொல்கிறான், ஆமாம் பொல்லாத புல்லை வளர்த்தீங்க, சர்க்கார் வேலைக்கு போயிடலான்னு பார்த்தாலும் அம்மாவா அதெல்லாம் கிடைக்காது, வேலை கிடைக்கலன்னு புலம்பிட்டுடாக்கா என்னென்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. பொண்ணை மதி அப்படின்னோடனே அப்பா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒன்று கேள்விப்பட்டோம்மா, வேலையிலேருந்து உன்னை தூக்கிட்டாங்களாம், பெர்மனன்ட் லிஸ்ட்டில் அவன் பேர் இல்லையா, அதை நினச்சி நீ கவலைப்படாதம்மா, இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை, கண்டிப்பாக நீ போவோம்மா, கவலைப்படாத, அப்பா உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன், எந்த வேலைக்கு எந்த பரீட்சைக்கு நீ போகணும்னான்னு சொல்லு, அப்பா கூட்டி போயிட்டு வரேன் அப்படிங்கும்போது, அப்பா நான் ஆசைப்பட்டு பார்த்த வேலைப்பா, இந்த வேலை தான்ப்பா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், இந்த வேலையை வந்து நான் போகக்கூடாதுன்னு இந்த வீட்டில் உள்ளவங்களே இது பண்ணிட்டாங்களா வச்சுட்டாங்கன்னொன்னே அப்பாவுக்கு சரியான கோபம் வருது. எப்படி நீங்கள் பண்ணலாம், என் மொவா வந்து உங்கள் வீட்டில் வாழணும் வைக்கணும் கூட எனக்கு அவசியம் இல்லை, என் மொவா அவளுக்கு பிடிச்சமான வாழ்க்கையாக வாழணும், கல்யாண விஷயத்தில் தானே அவளுக்கு பிடிக்காத இதை பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது, அப்போ உங்கள் மோளை கூப்பிட்டு போங்க உங்கள் வீட்டுக்கு, என் மோனுக்கும் மோ கூட வாழறதுக்கெல்லாம் பிடிக்கல வைக்கல அப்படிங்கும்போது மதி சொல்கிறாங்க, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை எங்கள் அப்பாவை பேசாதீங்க அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. என்ன வேலை திமுறில் பேசினேன் முன்னாடி, இப்போ என்னத்தை பேசிடுவேன், ஒன்றும் கிடையாது, நாங்கள் போடுற சாப்பாட்டில் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கும்போது மதி அப்பா சொல்கிறாரு, இந்த வீட்டில் யாரோட சாப்பாடு நீ சாப்பிட வேண்டாம், மாதம் என் மோளுக்கு சாப்பாட்டுக்கு என்ன ஆகுதோ நான் அதை கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. மதி ரொம்பவே அழுகிறாங்க. நீங்கள் கிளம்புங்கப்பா, என்ன நான் பார்த்துக்குறேன்ப்பா, என்ன பார்த்துக்கிட்டதுக்கு மலரக்கா இருக்காங்க, ரேவதி அண்ணி இருக்காங்க, நான் பார்த்துக்கிட்டது, நீ கிளம்புங்கப்பா அப்படின்னோடனே கிளம்பி போகிறாரு. அங்கே போய் ரேவதிக்கு கால் பண்ணுறாங்க, ஏம்மா உங்கள் வீட்டுக்கார் இப்படி பண்ணலாமாம்மா, உங்களெல்லாம் நம்பி தானம்மா நான் போனேன், என் பிள்ளைய இவ்வளோ சங்கடப்படுத்திட்டாங்களாம்மா அவங்க வீட்டில் அப்படின்னோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. எப்பா நாங்கள் என்னப்பா பண்ண முடியும், எங்களால் முடிஞ்சது மதிக்கு நாங்கள் பண்ணுவோம்ப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இங்கே மதி வந்து நினைக்காங்க, இந்த வீட்டில் நம்ம வேலைக்கு போகக்கூடாது, இவங்களோட பெரிய ஆளாக வரக்கூடாதுன்னு நினைக்காங்க, நம்ம கண்டிப்பாக வைராக்கியத்தில் பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு நினைக்காங்க இந்த மதி. அப்போது சில நெட் எடுத்து பார்க்காங்க, இதிலெல்லாம் வேக்கண்ட் இருக்குன்ட்டு பார்க்காங்க. அங்கே பெரிய வேலைக்கு, அதாவது சுரேஷ் வேலை பார்க்கக்கூடிய பெரிய அதிகாரி வேலைக்கு வேக்கண்ட் இருக்குது. அதை பார்த்தோன்னே சார் ரைட் அப்ளை பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய செல்ஃபோன்லேயே அப்ளை பண்ணியிருந்தாங்க. இந்த வீட்டில் யாருக்குமே தெரியல இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் மனசுக்கு சரிலக்கா வாங்க கோயிலுக்கு போய்ட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக கோயிலுக்கு போயிட்டே இருக்காங்க. அப்புறம் தினம் வீட்டு வேலையை செஞ்சுட்டு மதியம் மலரும் கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க இந்த ராகவன் வீட்டில். அப்போது ஒரு நாள் பரீட்சை தேதியும் வருது. அந்த பரீட்சை தேதியில் கரெக்டாக போய் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லி பரீட்சை எழுதிட்டு வந்துருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் நேர்முக தேர்வும் வருது, அதுலேயும் பாஸ் பண்ணியிருந்தாங்க, எல்லா வகையிலையும் பாஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ கடைசியாக ஒரு கடுதாசி ஒன்று வருது வீட்டுக்கு, போஸ்ட்மேன் கொண்டு வந்து கொடுக்காரு. இந்த மாதிரி இங்கே மதினா யார் அப்படிங்கிறாங்க.
அவளா அங்கே தான் இருக்கா? என்ன அவள் காலேஜில் வேலை பார்க்கும்போது ஏதாவது கொடுத்து வச்சுருந்தாளா? அது லெட்டரில் வந்திருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லைங்கய்யா, இதை பார்க்கும்போது ஏதோ பெரிய பரீட்சை எழுதி பாஸ் பண்ணியிருப்பா உங்களுக்கு, ஏதோ சர்க்கார் வேலை மாதிரி தெரியுது அப்படின்னது. சர்க்கார் வேலையா? என்ன சர்க்கார் வேலை கிடைக்க போகுது? அதெல்லாம் கிடைக்காதா? அவள் தான் ஒரு பரீட்சை எழுதலையே வைக்கலையே அப்படிங்கிறாங்க. ஐயா, பரீட்சை எழுதினா தான் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கும்போது சுரேஷ் கரெக்டாக வந்துடுறாரு. என்னதுப்பா அப்படிங்கிறாங்க. டேய், இவர் என்னமோ சொல்கிறார், எனக்கு ஒன்றும் புரியல, என்னென்னு பாரு அப்படிங்கிறாங்க. இதை பார்த்துட்டு சுரேஷ் ரொம்பவே அரண்டுறாரு. ஏப்பா, இது நான் வேலை பார்க்கணும்லப்பா, அந்த இதுலேருந்து வந்திருக்குப்பா, இது பெரிய விலையில் உள்ளதுலப்பா, இந்த பரீட்சை எழுதி பாஸ் பண்ண மாதிரி வந்திருக்குப்பா, அதுக்கு வாய்ப்பே இல்லையாப்பா, வீட்டில் தானே இருந்தா அப்படிங்கிறாங்க. டேய், எனக்குமே அதான்டா ஆச்சரியமாக இருக்குது. வீட்டு வேலை முடிஞ்ச உடனே மதி கூட கோயிலுக்கு போய்ட்டு வருவா, இதான் நடக்கும். இந்த கேப்பில் இது எப்படி நடந்துச்சு அப்படிங்க, எனக்கு ஒன்றும் தெரியல அப்படிங்கும்போது மதி வராங்க. என்ன உங்களுக்கு எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்கா? இருக்கும். என் வேலையை கிடைக்க வேண்டிய வேலையை கெடுத்து என்ன ஒன்றும் ஆக்குனீங்க. அப்படி இருந்துடும் நினச்சிங்களா? கண்டிப்பாக நான் அப்படி இருக்க மாட்டேன். எங்கள் அப்பாட்ட என்ன சொன்னீங்க எல்லோரும்? உங்கள் பொண்ணு சாப்பிட்றது கூட எங்கள் உழைப்பில் தான் சாப்பிட்ணும், தெண்டச்சோறு அப்படி இப்படின்னு சொன்னீங்க. இனிமேல் நான் தெண்டச்சோறு கிடையாது, உங்கள் எல்லாத்துக்குமே நான் என்ன சொல்லுதேன், உழைச்சி சாப்பாடை போடுதேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சுரேஷுக்கு ஒன்றும் ஓடலை. ஆகா, இவள் பெரிய வேலைக்கு போயிட்டானா நம்மளாம் இவளுக்கு வணக்கம் போடணும், என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்பவே முழிக்காங்க. இங்கே தங்கராஜுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா இதுக்கு முன்னாடி நீங்கள் காலேஜ் வேலையை அவளுக்கு இல்லாமல் பண்ணீங்க, அப்போ கூட எனக்கு பெருசாக தோணலமாம்மா, இப்போ நீங்கள் அவளுக்கு கிடைக்கிற வேலையை நீங்கள் கிடைக்கூடாதுமாம்மா அப்படிங்கும்போது, என்னடா சொல்கிறேன், என்ன வேலை கிடைச்சிருக்கணும்னா நடந்தது சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே தங்கராஜுக்கு ஒன்றோட என்னது, உன்னோட பெரிய அதிகாரியா, நீ வேலை பார்க்குற ஏரியாவிலேயேவா, ஐயோ இது சரிப்பட்டு வராத அப்படின்னு சொல்லிட்டு இது எதையாவது பண்ணணுமா அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு பெரிய ஒரு அதிகாரியை பார்க்க போகிறாங்க. உடனே அவர் சொல்லிடுறாரு, இவங்க நிறைய மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்காங்க, ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படின்றாங்க. இன்னும் பெரிய ஒரு அரசியல்வாதியும் பார்க்க போகிறார். அவரும் கையை விரிச்சிருந்தார், ஒன்றும் நடக்காது, போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் சொல்கிறாரு, மாமா நான் எவ்வளவோ இது பண்ணி பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை, மதி வேலைக்கு போகிறத யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கும்போது மதி விசில் ஊதிக்கிட்டே வராங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர், எத்தனை பேரோ என்னை வேலையை விட்டு ஒன்றும் ஆகணும்னு நினச்சிங்க, நீங்கள் ஒன்றும் ஆகிட்டீங்களா? இனிமையாவது வீட்டில் இருக்க பொம்பளையால் வீட்டிலே தான் இருக்கணும், அவங்க வெளியில் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லாமல் பாருங்க, அதுதான் நல்லது. மலரக்கா, நீ கூட ஏதாவது வேலை ரெடி பண்ணுக்கா அப்படிங்கும்போது, நானும் அப்படி தான் யோசிக்கேன் மதி, வீட்டிலே சோறு கறியை பொங்கிட்டு இவங்களோடைய என் வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது, நீ ஏதாவது வேலைனா சொல்லு, இல்லை ஒரு எக்ஸாம்னா கூட சொல்லு, அதை கூட நான் எழுதுகிறேன் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறேங்க்கா, இன்னும் இந்த வீட்டில் யாரும் நம்மளை ஒன்றும் சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட வீட்டில் எல்லோரும் ஒரு மாதிரி ஆகிறாங்க.